ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் 21 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். டாம் புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பில் பிரசாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவத் வருகின்ற நவம்பர் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த வழக்குங்கிறது வந்து சரியான பாதையில போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு சின்ன சர்க்கிள் தான் சார். இது ஒரு சின்ன சர்க்கிள் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியும் திமுக இணைய போறாங்க, அதற்காக தான் தனி கட்சி ஆரம்பிச்சாங்கிற ஒரு விமர்சனம் வருது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இல்லை? ஒருவேளை அவங்களும் திமுக இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு, அதனால பின்வாங்குறாங்களா பொற்குடிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன பின்வாங்குறாங்க? இதை விட என்ன எந்த ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. பொற்குடிக்கு இப்போ ஆனந்தன் மேல ஏதாவது வருத்தங்களோ ஒரு சந்தேகங்களோ இல்லையா? அவர் ஏதோ தப்பிக்க வைக்கிறாருங்கிற விமர்சனங்கள்லாம் வருது இல்லை? இல்லை வாதங்கள் அது வருத்தங்கள் இல்லாம இருந்திருந்தா நேரம் ஒன்னா தான் இருந்திருப்பாங்க. இப்போ சாதாரணமான விஷயம் சார். இதே நாளில் தான் வந்து கரூர் விஷயத்துக்கும் சிபிஐ கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்டை அவங்க போட்டாங்க. அதே நாளில் கொடுத்த ஆம்ஸ்ட்ராங் கேஸை மட்டும் ஏன் நீங்கள் இதுக்கு மட்டும் ஏன் ரிவ்யூ போடுறீங்க? என்ன காரணம்? ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்ட அந்த ஆம்ஸ்ட்ராங் அவரை இவங்க எத்தனை போய் சரண்டர் ஆகிறான். அவனால ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு நல்லா இந்த கிராக் செருப்பு போட்டு நல்லா ஷூ வச்சு போட்டுன்னு பேனா பார்த்தோன்னா பார்க்கர் பெண் வச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு கூட்டு போகிற பாத்ரூம் மட்டும் ஒழுக்க மாட்டாங்க. அப்போ இது என்னென்ன நம்ம சொல்ல? அவங்க ராஜ மரியாதையோட தான் நடத்துறாங்க பார்த்தோன்னு சொல்லுவோம். இப்போ போலீஸும் ஒரு உறுதுணையாக இருக்கிறதுங்கிறது தெரியுது வெளியே. அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு அம்பு, அவ்வளோதான். அது எய்தவன் யாருன்னு தான் இப்போ கேள்வி. இது திமுக அரசு. ஆமாம், திமுக அரசு. சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆளுங்க அவரே பண்ணிட்டாங்க. நான் எந்த அளவு போகணும்னு யோசிப்பேன்னா. சார் வணக்கம் சார். சார் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைங்கிறது வந்து ஒரு துயர சம்பவம். அது வழக்கு, சிபிஐ விசாரணை, இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அவருடைய பேரே சுற்றி சுற்றி இந்த அரசியல் நகருக்குள்ளே நகர்ந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. இப்போ சமீபத்தில் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதில் வந்து ரவுடி நாகேந்திரனுடைய முகம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி காவல்துறை வந்து ஒரு நாடகம் ஆடுறாங்கங்கிற ஒரு சம்பவத்தை முன்வைக்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் வந்து தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கூடயும் பயணிச்சிங்க, அவங்க மனைவி கூடயும் போயிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த வழக்கை தொடர்ந்தது யார்? இல்லை, அந்த வழக்கை தொடர்ந்து வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் தான் சொன்னார். அதுக்குண்டான வாதத்தை அவர் தான் வச்சது. நம்மளோட வாதம் அந்த வைக்கல. நம்மளோட வாதம் என்ன வைக்கிறோன்னா, அவங்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். பெயில் கொடுக்கக்கூடாதுன காரணம் என்னங்கன்னா, இப்போ அந்நியார் இங்கே நம்ம பெயிலுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு வாதம் வந்து சர்ச்சையாயிருச்சு. இப்போ சர்ச்சையாக ஒரு ரவுடி வந்து நம்ம சினிமா பாணியில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறியாச்சு. இப்போ அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து தமிழ்நாடு காவல்துறையுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக்குது. அரசியல் கட்சியினரும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது இல்லை? அப்போ இந்த ரவுடி இன்னும் உயிரோட இருக்காரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வருது. இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கைங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அந்த வாதம் வெற்றி பெற்றிருந்தா அவருக்கு உங்களுக்கு ஜாமீன் நின்றுருக்கும்ல. அந்த வாதத்தை வந்து கோர்ட்டு நிராகரிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அது அந்த வாதத்தை ஏற்றுக்கிருந்தாங்கன்னா, சரி இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க ஜாமீனை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த ஜாமீனை நிறுத்தி வைக்காம பண்ணாங்கன்னா அந்த வாதம் வந்து தோற்று போடுச்சான்னு அர்த்தம். அப்போ அந்த வாதத்தில் எந்த உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு நாம விவாதிக்க வேண்டாம். அது கோர்ட் ஆல்ரெடி ஜட்மெண்ட் பண்ணியாச்சு. அந்த வாதத்துக்கு கோர்ட் ஆல்ரெடி ஜட்மெண்ட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள நம்ம போய் அது உண்மையா பொய்யா அது சினிமா ஏன் இப்போ இந்த சமயத்தில் அதை வைக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, அது வந்து அவங்களோட வாத திறமன்ற பேர். அவர் உயிரிழந்துட்டாரு, அவருக்கு மகனுக்கு கூட அங்க திருமணம் நடந்துச்சு, மக்கள் இருக்காங்க. அவ்வளோ மக்கள் அப்ப முட்டாளா? அவ்வளோ மக்களை ஏமாத்துதா காவல்துறை? தமிழக அரசு ஏமாத்துதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்க்கு முழு உரிமை கொண்டாடக்கூடிய அனைத்து உரிமைகளும் வந்து அவருடைய மனைவிக்கு இருக்கு. அந்த மனைவியுமே இதை பத்தி எந்த வித மறுப்பும் சொல்லலைங்கிறப்ப ஒரு பெரிய கேள்வி வருது இல்ல? இல்லை, இப்போ இதோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்றது தான் அதோட வாதமே. ஸோ அந்த வாதத்தில் வந்து அந்நியார் வைக்கிற வாதம் வேற, அவங்களோட வைக்கிற வாதம் வேற. அந்நியார் என்ன வைக்கிறாங்கன்னா வந்து அவங்க உள்ளே இருந்து பண்ணுவாங்க. அந்த 25 பேர் எல்லாமே தொடர்ச்சியாக குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்க. யாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் இல்லை. அதில் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே தொடர்ச்சியாக குற்ற செயல் ஈடுபட்டு குண்டாஸ்லாம் போனவங்க. ஸோ அவங்க உள்ளே இருந்தே தான் இந்த கொலை திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. அப்போ உள்ளே இருந்து அந்நியாருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. இவ்வளோ செய்யறவங்க ஆமா, அந்நியாருக்கு அது வந்து டிஜிபி கிட்ட கொடுத்துருக்கோம், எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம். இது சும்மா வாய்க்கு வந்த மாதிரி போற போக்கில் அடிச்சு விடுறது இல்லை, ஆதாரத்தோட நாங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது
இருக்கும்போது இவங்க உள்ளே இருந்து இவ்வளவு வேலை பண்றாங்க, வெளியே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த வாதம், இந்த கிரவுண்ட்ஸ் தான் நம்ப வச்சுது. இவங்க ஐ விட்னஸ் இருக்கிறாங்க, ஐ விட்னஸ் பண்றாங்க. சார், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவரே கொலை பண்றாங்க, அவர் வீட்டு வாசல்ல இருந்து கொலை பண்றாங்க. அந்த அளவுக்கு துணிச்சல் உள்ளவங்க யார் என்ன பண்ண மாட்டாங்கன்ற ஒரு உத்தரவாதம் இருக்கு. யாரையும் பண்ணல, அந்த ஐ விட்னஸ் பண்ணலாம். அந்நியாருக்கு இருக்கு, அந்நியார் குழந்தை இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து அச்சுறுத்தல் தான் எங்களோட கிரவுண்ட்ஸ். நாங்க என்ன வைக்கிறோம்னா, எங்களோட வாதங்கள் வந்து முக்கியமான விஷயம் அதுதான். அவர் விடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க. இவங்களை விட்டா உள்ள இருந்து வெளியே வந்தாங்கன்னா நிறைய ஆபத்துகள் இருக்கு. அது சாட்சிகள் சார், ஒரு சாட்சி கலைக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்குன்ற பட்சத்துல தான் வந்து முன்னே வைப்பாங்க. ஏன்னா கோர்ட் எதை ஒரு ஜாமீனர் அது தர மறுக்கும்னா, இவங்க வெளியே விட்டா இவங்க தொடர் குற்றச்செயலில் ஈடுபடுவாங்க, இவங்க வெளியே விட்டா ஆபத்து இருக்கு, இவங்க சாட்சியை கலைச்சிருவாங்க. ஏன்னா சாதாரணமாக வச்சுங்க, ஒரு தேசிய தலைவரை பண்றாங்கன்னா அப்போ ஐ விட்னஸ்க்குலாம் அந்த ஒரு பயம் இருக்குமாப்பா, மழையே செஞ்சு போச்சு, நம்ம என்னத்துக்கு இப்போ அவங்க பிற சாட்சியமாகறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று இல்லை. இதை தான் நம்ம முன் வச்சுது. அவங்க வச்சாங்கன்னா அது அவங்களோட வாதத்தில் நாம அதை தலையிட முடியாது. ஸோ அந்நியார் என்ன பண்றாங்க, இந்த இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதான்? இப்போ அம்சாங்குடைய மனைவிக்கும் இப்போ ஏற்கனவே இப்போ அங்கேருந்து பிரிஞ்சு வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போ இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இல்லையாங்கிறது தானே கேள்வி. இப்போ ஆனந்தனும் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு, நீங்க ஒரு தரப்பு வாதத்தை வைக்கிறீங்க. இப்ப இந்த இரண்டும் வந்து யாரை நோக்கி அந்த அம்பு போகுதுங்கிறது தானே ஒரு கேள்வியா இருக்குல்ல? இல்ல, அந்த அம்பு என்னன்னா வந்து ஜாமீன் தரக்கூடாது. ஜாமீன் தரக்கூடாதுன்றது தான் அந்த அம்பு. அந்த எங்களோட இலக்கு வந்து ஜாமீன் தரக்கூடாது தான். அதுல வந்து எங்களோட இப்ப ஆனந்த் வைத்த வாதத்தையும் பொறுக்குடி ஏத்துக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இல்ல. அதுக்கு நம்ம அதுல உள்ள போக விரும்பல. ஏன்னா அது அவங்க சொல்லிட்டாங்க, நம்மளோட வாதம் இல்ல, இது நம்மளோட வாதத்தை பத்தி தான் நம்ம வாதம் பண்ண முடியும். பிறரோட வாதத்தை வச்சு நம்ம எப்படி விவாதம் பண்ண முடியாது இல்லைங்களா? சோ அது அவங்களோட, அது அந்த வழக்குக்கு பின்னடைவா இருக்காது அவர் வைக்கிறது. பின்னடைவா ஆயிடுச்சு ஆகலையான்ட்டு இந்த ஜட்மெண்ட்டே சொல்லிச்சுல. 10 பேருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருச்சு இல்ல, நேத்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த வாதம் சரியாக இருக்கிற பட்சத்துல அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இருந்தா ஜாமீன் கிடைச்சிருக்காது இல்ல. சோ அப்ப அந்த வாதன்றது பூஜ்யம் ஆயிடுச்சு இல்ல. இப்ப அதுதான் பொற்குடிக்கு இப்ப ஆனந்தன் மேல ஏதாவது வருத்தங்களோ ஒரு சந்தேகங்களோ இல்லையா? அவர் ஏதோ தப்பிக்க வைக்கிறாருங்கிற விமர்சனங்கள்லாம் வருது இல்ல? இல்ல வாதங்கள் அது வருத்தங்கள் இல்லாம இருந்திருந்தா நேரம் ஒன்னா தான் இருந்திருப்பாங்க. வருத்தங்கள் இருக்கிற பட்சத்துல தான் அவங்களுடைய நேர்மை தவறுன்ற மாதிரி இருக்கும்போது தான் அவங்களோட பாதை மாறுன்றது தான். பாதை மாறுதுன்னா வந்து கட்சி ரீதியா தான் மாறுதுன்னு நான் சொல்றேன், வேற வகையில சொல்லல. கட்சி ரீதியா மாறுது, இங்க இருக்க அண்ணன் கூட இருந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற ஒரு மனத்தாங்கல்ல தான் வந்து அந்நியாரு தனியா வந்தாங்க. ஏன்னா கடைசியா பாத்தீங்கன்னா அங்க இங்க போயிட்டு கடைசியா அந்நியாரையே கட்சி விட்டு எடுத்தாங்க. இது வந்து ஏற்புடையதான விஷயமா யாருக்குமே தெரியல. பொற்குடி வந்து ஆனந்தன் மேல ஏதாவது சந்தேகப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல சார், சந்தேகம் இல்லை. ஆனா அவருடைய நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம். நம்பிக்கை இல்லைன்னு ஒன்னா சொல்லாம தவிர சந்தேகத்தை தவிர நம்பிக்கை இல்லைன்னு நியூட்ரலா இருக்கிறது தான் நம்ம விஷயம். இது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க மேல சந்தேகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்பிக்கை இல்லை, அது ஒண்ணு 100% சொல்லலாம். அவர் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் வந்து அந்நியார் தனியாவே வந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு உண்டான குழப்பத்தை ஏற்படுத்துறதுனா அது அவரோட வாதித்திறமை. அவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் சொல்லிக்கிறாரு, அதுல அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சிருக்கலாம். பட் எங்களோட கிரவுண்ட்ஸ், எங்களுடைய பாப்பா மோகன் பையன், எங்களோட அட்வொகேட் நரேஷ், இவங்களாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிரவுண்ட்ஸ் கரெக்டா வைக்கிறாங்க. இவங்க வெளியே வந்து ஆபத்து. ஏன்னா வந்து திரும்ப சொல்றேன், நிறைய ஜாமீன் ரத்து செய்யப்பட ஜாமீன் தராத காரணம் என்னன்னா வந்து இவங்க வெளியே வந்தாங்கன்னா இந்த சாட்சியை கழிச்சிடுவாங்க, இந்த கேஸுக்கு ஆபத்து, இந்த கேஸ் வந்து சரியா நடக்க விடாம பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தான். செந்தில் பாலாஜிக்கு அதுதானே சார் சொன்னாங்க. செந்தில் பாலாஜிக்கு என்ன சொன்னாங்க, அவர் மினிஸ்டரா இருக்காரு, மினிஸ்டரா இருக்கும் போது இவர் வெளியே வந்தாருன்னா இவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இவர் சாட்சிகளை கழிச்சிடுவார், அதுதானே சொன்னாங்க. ஸோ அந்த செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னா இதுக்கும் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அப்போ நாம இந்த வாதத்தை வைக்காம நாகேந்திரன் உயிரோட இருக்காரு, உயிரோட இருந்தா என்ன, செத்துட்டாருன்னா அதுதான் கோர்ட்டு கேள்வி கேட்டு, அது நம்மளுடைய வாதம் இல்லை. அது பொதுவா சொல்ல இல்ல நான் அதை என்ன கேட்கறேன்னா, இப்போ அவர் வைக்கக்கூடிய வாதத்தினால இந்த வழக்கு வந்து இப்போ அவங்க ஒருவேளை விடுதலை அடைகிறாங்க, இப்போ அந்த வாதத்தின் அடிப்படையில வேற ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா இப்போ பொற்குடி அவர்களுக்கு பின்னடைவா இருக்காதா? அப்போ என்ன, ஒரு கணவரை இழந்திருக்காங்க, ஒரு உங்களை போன்ற கட்சிக்காரங்களுக்குலாம் வருத்தமா இருக்காதா? நிச்சயமா வருத்தமா தான் இருக்கு. நிச்சயமா கேட்கிறேன். அவர் செய்யக்கூடிய செயல் இங்கே பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா அது பெரிய பாதிப்பு இல்ல. பாதிப்புன்றது எங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் உண்டான பாதிப்பு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நினைச்சுக்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் ஒரு சமூக தலைவர் இவர் தான் இருந்தார். ஆனா இந்த சமூகத்துக்கு நடந்து நாளைக்கு எல்லா சமூகத்துக்கும் நடக்கும். எல்லா சமூகத்துக்கும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்து மக்களுக்கு யார் போராடுறாங்களோ அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லாம தான் போயிடுது. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு, நீ இந்த சமூகத்தாக தொடர்ச்சியாக போராட முடியும்,
போராடக்கூடியும் என்றால் உன்னை கொல்வதற்கும் தயங்க மாட்டார்கள். அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்போ மக்களுக்கு உண்டான போராட்டங்கள் யார் யார் மிக தீவிரமா இறங்குறாங்களோ அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னும் போது அது ஒரு சமூக மாற்றத்துக்கான பின்னடைவு தானே இது. இப்போ யார் வருவாங்க? இப்போ நானே வந்து என்னுடைய இதில் நான் இருக்கும் பாணியில் அண்ணன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அந்த அவரே பண்ணிட்டாங்க. இப்போ நான் எந்த அளவு போகணும்னு யோசிப்பேனா இல்லையா? இது பொதுவாக இந்த வழக்குங்கிறது வந்து சரியான பாதையில போகுதுன்னு நினைக்கிறீங்களான்னு? இது ஒரு சின்ன சர்க்கிள் தான் சார். இது ஒரு சின்ன சர்க்கிள் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வர 14ஆம் தேதி திரும்ப கேஸ் இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த அரசாங்கத்தோட தோல்வின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த 14ஆம் தேதி கேஸ் வருது. இந்த 14ஆம் தேதி கேஸ் வருது. முதல்ல ஹைகோர்ட்ல வந்து அண்ணா ஆம்சாங்கோட தம்பி கீனோஸ்ன்றவர் வந்து என்ன பண்றாரு, சிபிஐ கேட்கிறாரு. சிபிஐ கேட்கும் போது அவருடைய இது வந்து பேங்கா இருக்கு, எங்களுக்கு சிபிஐ ஒன்றுன்ட்டு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, வேல்முருகன் ஒரு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, சிபிஐ விசாரிக்கணும். அப்படியே அந்நியாரம் அதில் இணைஞ்சிக்கிறாங்க. அந்நியார் இணைஞ்சிக்கும் போது அந்நியாரோட கிரவுண்ட்ஸ் என்னன்னா வந்து பேசிக்கான ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னது, இவங்க வந்து அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண பரேடு நடத்தல. இது வந்து அடிப்படையான விஷயம். அதாவது 7 மணிக்கு போலீஸ் தரப்பு, ஆமா போலீஸ் தரப்பு அல்ல, அந்நியாரோட வாதம் இல்ல, அவங்க வாதம். ஆனா நடத்தாதது வந்து போலீஸ். ஆமா, நடத்தாது போலீஸ். அப்போ ஒரு சின்ன ஃபண்டமெண்டல் அடிப்படையான ஒரு துவக்கமே ஒரு கேஸோட தொடக்கன்றது இதுதான். ஒரு குற்றவாளியே பரேடு நடத்துவாங்க, இவர் தான் குற்றவாளி அடிப்படையில். ஆனா 7 மணிக்கு சம்பவம் நடக்குது, நைட் 2 மணிக்கு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுலயே அவங்க வந்து வேல்முருகன் பார்த்துட்டு இந்த அடிப்படையிலேயே உங்களுக்கு சர்க்கிள் இருக்கு, அப்போ வேணாம் நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அது ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று வந்து அரசியல் குறுக்கீடு இருக்குன்றாங்க. அந்நியாரோட வாதங்கள் வந்து இதுதான். சரி, அந்நியாரோட வாதம் என்ன வந்துன்னா, இவங்க அடிப்படையா அந்த குற்றவாளிகளை பரேடு நடத்தல, இதுல 2 முக்கியமான அரசியல் தலைவர்கள் உள்ள இருக்கிறாங்க, அவங்கள காப்பாத்துறதுக்காக இது பண்றாங்க. அதனால இவங்களோட அரசியல் குறுக்கீடு இல்லாம பண்ணோம்னா மாநில அரசு எப்படி பண்ண முடியும்? அமைச்சர் இருக்கான்றாங்க. அந்த சந்தேகம் பொற்குடிக்கும் வந்துருச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கே வந்துச்சு சார். அந்நியாருக்கு அவர் மனைவியா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? ஏன்னா இப்போ நிறைய ஒரு முக்கியமான தேசிய கட்சி தலைவர் மேலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில கட்சி தலைவர்கள் மேல, ஆளுகின்ற அரசின் அமைச்சர்கள் மேலேயுமே இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்குல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, விமர்சனங்களும் வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்புறாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல? இல்ல குற்றச்சாட்டுங்கன்னா எல்லாருமே குற்றம் சாட்டு இல்லையா? எல்லா தேசிய கட்சியோட தலைவரும் குறிப்பிட்ட ஒரு கட்சி தலைவரை சொல்றோம். இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதை வந்து பொற்குடி எப்படி எடுத்துக்கிறாங்கிற ஆதாரங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆதாரங்கள் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இப்போ ஒரு விஷயம், அஸ்வத்தமன்றவர் வந்து யாருன்னா A3 அவருக்கு இப்போ ஜாமீன் கொடுத்துறாங்க. இது எந்த வகையில் நியாயம்னே தெரியல. அதாவது A1 வந்து இறந்து போன நாகேந்திரன், A2 வந்து சம்போ செந்தில் இருக்காரா இல்லையா, அவரு அது ரோலே என்னன்னு தெரியல. இவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இப்போ A3ன்றவர் அஸ்வத்தாமனுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. தொடர்ந்து ஒரு 10 பேருக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுதான் எங்களோட வாதம். இவங்களுக்கு கொடுத்தது வந்து எந்த ரீதியில் கொடுத்தாங்க? இப்போ ஹைகோர்ட்ல இது பண்ணாங்க, இதாகிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு நாங்கள் சிபிஐ கேட்குறோம். சிபிஐ கேட்கும் போது என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் இவங்க சிபிஐ தரக்கூடாது, நாங்களே நல்லா பண்ணிக்கிறோம். நாங்கள் இவங்க வந்து நீங்கள் என்ன தான் பண்ணி உங்களோட போய்ச்சி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்ற மாதிரி அந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாங்க, இவங்க சிபிஐ பண்ணலாம் அப்படின்றாங்க. இல்லைங்க நாங்கள் ஷார்ட் ஷீட்லாம் போட்டுட்டோம், அதனால வந்து இது இப்போ சிபிஐ தராதிங்க, நாங்களே பண்ண. சரி, ஷார்ட் ஷீட் போட்டல, ஷார்ட் ஷீட் அப்படியே இருக்கட்டும். அருமையான அதாவது நீதி அரசர்கள்வாங்களே, அந்த நீதி அரசரை சொல்லலாம், ரொம்ப கிளவராக அழகாக கொடுத்தாங்க. இதை வந்து கேஸ் இப்படி தான் போகணுன்ற மாதிரி சார்ட் ஷீட் அப்படியே வச்சுங்க. ஏன்னா சார்ட் ஷீட் இல்லைன்னா யாரை அக்யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது, யாரு நம்ம கை காட்ட முடியும். இந்த இதுல வச்சுதான் இவர் குற்றவாளி சொல்றாங்க. அவங்க ரொம்ப கிளவரா, ஏன்னா அவங்க நிறைய வழக்குகளை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கேஸை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றாங்க, இந்த சார்ட் ஷீட் அப்படியே இருக்கட்டும், இந்த சார்ட் ஷீட்டை வச்சுட்டு ஃபர்தரா நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இவங்க திரும்ப ரிவ்யூ போயிருக்காங்க. எதுக்காக ரிவ்யூ போகணும், இவங்க யாரை காப்பாற்று? இதுதான் கேள்வி, எங்களோட கேள்வி. இப்போது சாதாரணமான விஷயம் சார். இதே நாளில் தான் வந்து கரூர் விஷயத்துக்கும் சிபிஐ கொடுத்தாங்க. கரூர் விஷயத்துக்கு சிபிஐ கொடுத்து அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்டை அவங்க போட்டாங்க. அதே நாளில் கொடுத்த ஆம்சாங்கன கேஸை மட்டும் ஏன் நீங்கள் இருக்கிறீங்க? இதுக்கு மட்டும் ஏன் ரிவ்யூ போகிறீங்க? என்ன காரணம்? இந்த கேள்விதான் எங்களோட கேள்வி. இப்போ போலீஸும் ஒரு உறுதுணையா இருக்கிறதுங்கிறது தெரியுது வெளியே. போலீஸ் வந்து அவங்க என்ன சார், அது அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு அம்பு, அவ்வளவுதான். அது எய்தவன் யாருன்னு தான் இப்ப கேள்வி. இது திமுக அரசு. ஆமா, திமுக அரசு. இது இப்ப எய்தவன் வந்து இந்த விஷயத்துல மட்டும் சொல்ல, எய்தவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் அவங்க அவங்களோட வேலையை செய்யறாங்க. ஆனா நீங்க இந்த இதை பாத்தீங்கன்னா, அண்ணனோட கொலையிலேயே இந்த கேள்வி கேட்கிறோம் நாங்க. இந்த 27 பேர் கைது பண்ணீங்க, 27 பேர் என்ன பண்றாங்க, எல்லாமே கூலிப்படை. சரி, கூலிப்படை. இவங்க கூலி கொடுத்தது யாரு? எங்களோட அதுல இருந்தே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ
இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த தேசிய கட்சியுடைய ஒரே கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ஒரு சில அமைச்சர்கள் பேர்லாம் அடிப்படுது. ஒருவேளை இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தான் குற்றவாளின்னு பொறுக்குடிலாம் நம்புறாங்களா இருப்பாங்கன்ட்டு? நீதிமன்றம் சொல்லிட்ட பிறகு யார் மறுப்பு இருக்க முடியும்? நீதிமன்றத்துக்கு மீறின என்ன இருக்கு? இப்போ நீதிமன்றம் இப்போ நான் சொன்னது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ 27 பேரும் கூலிப்படையினர். நான் சொல்லல, அந்த போட்டு சார்ட் ஷீட்ல சொல்றாங்க 27 பேரும் கூலிப்படையினர். அப்போ கூலி கொடுத்தது யாரு? இவங்களுக்கு எந்த இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இவங்க யாருக்குமே அந்த இறங்கி செஞ்சவங்களுக்கு எந்த விதமான பொருளாதாரமும் இல்லாத பொன்னைபாலிலேருந்து அந்த அங்கே ஒரு திருமலன்னு ஒரு சொல்றாங்க, அந்த கேரக்டர் வந்து அங்கே டெய்லி அந்த குடியை சுற்றின்னு இருப்பான். 100-200 வாங்கிட்டு இவர்கிட்டே வந்து காசு வாங்கி போவோம். அப்பேற்பட்ட அவங்ககிட்ட இருந்து 60 லட்ச ரூபா கைப்பற்றிருக்காங்க. இது நான் சொல்ல, சார்ட் ஷீட்ல போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8 டூ வீலர் வாங்கியிருக்காங்க. 8 டூ வீலர் வாங்கியிருக்காங்க. அது இருக்காங்க 4 காரு. ஸோ இது இவ்வளோ பொருளாதாரமும் இவ்வளோ சப்போர்ட் எங்கேருந்து வந்ததுதான் அவங்களோட கேள்வி. அவங்களுக்கு பாருங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா பொன்னைபாலு இவங்கெல்லாம் வந்து எந்த விதமான அவங்க பொன்னைபாலோட மனைவியை சாலியை எதோ வச்சு அடமானம் பண்ணி கொடுத்தேன்னு தான் சொல்றாங்க. இவங்களுக்கு எந்த விதமான பொருளாதாரம், அப்போ இவ்வளோ 60 லட்ச ரூபா பணம் எங்கேருந்து வந்தது? இந்த கேள்வி தானே கேட்குறோம் நான். இப்போ காவல்துறை வந்து திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணாங்க. இந்த திருவேங்கடை என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா 1008 முரண்பாடுகள் இருக்கு. சரி, அதை விட்டுருங்க, அதை நம்ம கோர்ட்டில் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் கேட்குறேங்க. இப்போ சாதாரணமாக ஒரு செயின் அறுத்துட்டு போயிட்டு எதனா ஒரு கலெக்டாக பண்ணிட்டு போனாலாம் அவன் போனான்னா என்கொயரி போயிட்டானா அந்த ஸ்டேஷன் பாத்ரூம் வழுக்கி விழுந்துருது. இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் இது பண்ணுறாங்க, யாருக்கும் பாத்ரூம் வழுக்காத பாத்ரூமாக கூட்டின்னு போகிறாங்களே இவங்க. நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு சாதாரணமான எதனா ஒரு அஃபென்ஸ் பண்ணிடலாம், நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனால் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இந்த சமூகத்தோட மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமோ ஒரு அடையாளமா பார்க்கப்பட்ட அந்த ஆம்ஸ்டாங் அவரை இவங்க எத்தனை போய் சரண்டர் ஆகிறான். அவனால ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு நல்லா இந்த கிராக் செருப்பு போட்டு நல்லா ஷூ வச்சு போட்டுன்னு பேனா பார்த்தோன்னா பார்க்கர் பென் வச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு கூட்டின்னு போகிற பாத்ரூம் மட்டும் ஒழுக்க மாட்டேங்குது. அப்போ இது என்னென்ன நம்ம சொல்ல, அவங்கள ராஜ மரியாதையோட தான் நடத்துறாங்கன்னு மட்டும் சொல்லணும். நான் கேட்குற சாதாரண தமிழக அரசு இந்த குற்றவாளிகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி இது சாமானியனோட கேள்வி. இதுக்கு அரசியல் ஞானமோ எதுவுமே தேவையில்லை. நான் கேட்ட கேள்வி கரெக்டுங்களா? சாதாரண ஒரு கலெக்டா பண்ணிட்டு போயிடுறான், அவனை வந்து பாத்ரூம் முறைக்கு ஜட்ஜே கேட்கறான். அதுதான் இந்த இடத்துலதான் பொறுக்குடிக்கும் உங்களை போன்ற கட்சியாளருக்கும் சந்தேகம் வருது. ஆமா, என்ன எங்களோட அந்நியாருக்கும் கட்சிக்காரங்களை மீறி பொதுமக்களுக்கு கேட்கிறாங்க. ஏன்னா நாங்க வந்து இல்ல, இப்ப அதுதான் அந்த சந்தேகங்களுக்கு ஆனந்தன் முட்டுக்கட்டையா இருக்காரா அப்படிங்கறதா இன்னொரு வாதமும் விமர்சனமும் வருதுங்க. இல்ல, ஆனந்தன் முட்டுக்கட்டையா இருக்காரா, அவர்களை காப்பாற்ற ஆனந்தன் முயற்சி செய்யறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அவர்களை காப்பாற்ற ஆனந்தன் முயற்சி செய்யறாரான்றது தெரியல. ஆனா வந்து இதுக்கு உண்டான அவரோட முழு எஃபெக்ட் கொடுக்கலன்றது எங்களோட சந்தேகம். அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு இல்லையோ, இதுக்கு முழு எஃபர்ட்ஸ் கொடுக்குறாரான்றது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அவரு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் என்றும் அவ்வளோ பெரியவருக்கு இப்போ இவ்வளோ இழுத்தடிக்கிறாருன்றது போது அது ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழும்புறது தானே. சந்தேகன்றது யாருக்கும் அப்பாற்பட்டவங்க, சந்தேகன்றது எல்லாருக்கும் உண்டானது தான். என் மேலேயே ஒரு சந்தேகம் வரலாம், யார் மேலே சந்தேகம் வரலாம். அது சந்தேகன்றது எழும்புறது சாதாரண விஷயம். ஆனால் அதுக்கு உண்டான தார்மீக காரணங்கள் இருக்கணும். இப்போ நான் சொல்ற காரணங்கள் தானே. இப்போ அரசாங்கத்து மேலே இது பண்ணுறோன்னா என்ன பண்ணா, ஒரு சாதாரண இது பண்ணிட்டு போகிறவனை போட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்துறான்னு கோர்ட் ஜட்ஜே கேட்குறாங்க. அது நான் போலீஸ்காரங்க நாங்கள் தானே போகிறீங்க, அப்போ உங்களுக்கு மட்டும் வழுக்கி விடாது, ஏன் அக்யூஸ்டுக்கு மட்டும் விழுதுன்றாங்க. அந்த மாதிரி கேள்வி தானே கேட்குறேன். சாதாரணமான ஒரு இவ்வளோ பெரிய கொலையை பண்ணிட்டு போய் வைக்கிறேன், அவங்கள ஒன்றும் பண்ணாமல் சாதாரணமாக விட்டுடுறீங்க. அப்போ காவல்துறையும் அரசாங்கமும் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா, இல்லை இது வந்து அரசாங்கத்துக்கே தெரியாம இடைநிலையில் இருக்கிற சொல்ற மாதிரி மந்திரிகளோ அவரோட தேசிய கட்சி தலைவரோட ஆளுமையில நடக்குதா? இது ஒரு கேள்வி இருந்தது. அதே போல சமீபத்தில் அந்த நினைவேந்தல்லாம் நடந்துச்சு. இப்போ இவங்க பொற்குடி வந்து எல்லாருக்குமே பாமக தலைவர் அன்புமணி எல்லாத்தையுமே சந்திச்சு பத்திரிகைலாம் கொடுத்தாங்க. அதில் நிறைய வருத்தங்கள்லாம் இருந்ததாக தகவல்லாம் சொல்லப்பட்டுச்சு. திருமாவர்கள் அந்த மரணத்தில் கலந்துக்கிட்டாரு, ரைட்டு, அதுக்கப்புறம் எந்தவித ஆதரவும் கொடுக்கலையாங்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அது எந்த அளவுக்கு உண்மை? பொற்குடிக்கு ஆதரவா இருக்காரா, அவங்களுக்குலாம் ஆதரவா இருக்காங்களா திருமா? இல்லை, இப்போ திருமாவளவன் வந்து இப்போ வந்து சமூகத்துக்கே ஆதரவா இல்லாமல் தான் நடந்துருக்காரு. சமூகத்துக்கு ஆதரவு இல்லாம தான் நடந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணா ஆம்ஸ்டாங் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்றாரு, அண்ணா சென்ட் ஜார்ஜ் கோட்டையோட சேர் நம்மளோடது, அண்ணா நீங்கள் உட்காருங்க நாங்கள் இருக்கிறோன்றோம். இது நான் வந்து காரணம் ஆதாரம் இல்லாமல் சொல்ல ஆதாரம் இருக்குது. ஏசு பேசுகிறான்னு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணனும் போகிறார் சீஃப் கெஸ்ட்டாக, திருமணம் வராங்க. அப்போது நான் இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையோட சேர் நம்மளுடைய நாற்காலி, நம்மளுடையது முதல் நாற்காலி, வாங்க உட்காரலான்னா அந்த மேடையிலே சொல்கிறார், இன்னும் காலம் கனியவில்லை என்றார். காலம் கனியவில்லைன்னாரு. நாங்கள் கேட்குற என்னன்னா வந்து, அண்ணன்
திருமாவர்கள் சொல்லுவார், இன்றைய தலைமுறை போர் புரியட்டும், நாளை தலைமுறை நாடாடட்டும். இன்றைய தலைமுறை போர் புரிஞ்சுட்டே தான் இருக்கு. இந்த மக்களோட தலைமுறைகள் போர் காலங்காலமாக புரிஞ்சு, எங்கள் தாத்தாவும் அதுக்கு போர் புரிஞ்சாரு, எங்கள் அப்பாவும் புரிஞ்சா, நானும் புரிஞ்சேன், என் பையனாக தான் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் நாடாளுறது யாருன்னு பார்த்தா கோபாலபுரத்தில் இருக்கிறவங்களும் போயஸ் கார்டனில் இருக்கிறவங்க இது மாதிரி அந்த திராவிட கலாச்சாரங்கள் ஊறி போனால் அந்த தலைவர்களை தான் தெரியும். ஏன் நம்ம உட்காரக்கூடாதுன்ற மாதிரி கேள்வி கேட்டு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் வந்து திருமாவளவன் மேலே அலாதியான அனுப்பிச்சு தம்பி. அவர் உண்மையை சொன்னால் அண்ணன் திருமாவளவன் சொந்த அண்ணனா ஏற்றுக்கின்னு அப்படி பாய்ச்சாரு. அவருடைய இறப்புக்கு முன்னால் இயக்குனர் ரஞ்சித் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அது வரைக்கும் போகிறோம் நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க. திரும்ப அன்னைக்கு நைட்டே வந்துட்டார். மறுநாள் காலையில் வந்து முதல்ல அந்த அண்ணனோட உடலை பார்த்தவர் அவர் தான். நாங்கள் கூட இருக்கிறோம். உடலை பார்த்தாரு, கண்ணீர் வச்சார், அதெல்லாம் நல்ல கரெக்டாக இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னால் சிஎம் போய் பார்த்தாரு. சிஎம் போய் பார்த்துட்டு வந்த பிறகு என்ன சொல்றாரு, கைக்கூலிகளுக்கு நடத்தும் இது ஒரு இது, இவர்கள் வியாபாரிகள், இவர்கள் யாரும் கலந்துக்காத. அன்னிலேருந்து அண்ணனுடைய இறப்பு குறித்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்களே சொல்லுங்க. அதாவது ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க. நானும் சில பத்திரிகை பார்க்காம இருக்கலாம். அவரு ஒரு சமுதாயத்தின் தலைவரை தாண்டி விசிகாவும் திருமாவும் ஒரு பொதுவான கட்சியா, ஒரு ஜனநாயக கட்சியா மாறுறப்ப சில விஷயங்களை தவிர்த்துக்கலாம்ங்கிறதுல அவருடைய முடிவுகள்ல தவறு இல்லைல்ல. இல்ல, ஜனநாயகத்துல பாதையில வந்து ஜனநாயக ரீதியா இருக்கணும். நீங்க சொல்ற இப்ப எல்லா சமுதாய மக்களும் அந்த கட்சியில இருக்காங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் விசிகால இருக்காங்க. அப்போ அந்த நம்ம ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய கட்சி, தலித்துடைய கட்சிங்கள இருந்து அந்த பிம்பத்தில இருந்து அவர் உடைஞ்சு வேற ஒரு பாதைக்கு மாறுறப்ப எல்லாத்தையும் அனுசரிச்சு தானே போக வேண்டிய சூழல். இல்ல சார், அப்ப அண்ணனோட இறப்புக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சா யாருன்னா உங்களை வரமாட்டேன்னுவாங்களா? நீங்க எந்த காலத்துல இருந்து வந்தீங்க? இந்த காலத்துல இருந்து தான் வந்தீங்க. அண்ணனோட இறப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா இந்த சமூகத்தை பத்தி அவருக்கு கவலை இல்லை. ஆளுங்கட்சி எதனா சொல்லிட போதுன்ற மாதிரி தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹைகோர்ட்ல ஒரு நிகழ்வு நடந்தது. எல்லாமே கேட்குறாங்க, அண்ணன் இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா, அண்ணன் இருந்தால் இது மாதிரி நடந்திருக்குமா? அது மாதிரி அண்ணன் வந்து என்னென்னா, அண்ணன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதில் இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அவருடைய வார்த்தைகள், அவருடைய அனுசரணைகள்லாம் வந்து ஈஸியாக இது பண்ணுவார். கூப்பிட்டு அழகாக பேசுவார் அவர். இது நிச்சயமாக இது இவ்வளோ பெரிய லெவலில் வந்து அவரை எதிர்ப்பு, இவர் பேசின பேச்சு பரவாயில்ல. போயிட்டு ஒரு மீட்டிங்கில் பேசுறாரு, 2 தட்டு தான். சரி, அதுலேயே தொடர்ச்சியாக இருந்தாலும் அதுவும் இல்லை, மாறிடுறாரு. ஸோ இப்படி அவர் மாறி பேசும்போது அவருடைய என்னது நம்பகத்தன்மைன்றது தேஞ்சுன்னு தான் வருது. இந்த சமூகத்துக்கு உண்டான நம்பகத்தன்மை தேஞ்சிட்டு தான் வருது. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா மக்களுக்கு உண்டான தலைவர் ஏற்றுக்கிறோம், இல்லை அது ஜனநாயக பாதையில் போகுது. நம்மளுடைய வாதங்களும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் அந்த ஜனநாயக பாதையில் போதான்னு பார்க்கணும். இது எந்த வகையில் ஜனநாயகத்துக்கு புறம்பானது? இது அண்ணனுடைய மரணத்துக்கு கேள்வி கேட்டா ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயமா? அது இல்ல. அது அவருடைய சமூக பறையர் சமூகம் தலித்துன்னா எந்த ஒரு தலைவராக இருந்தாலுங்க, எந்த கட்சியோட எந்த மதத்தை சேர்ந்த எந்த இனத்தை சேர்ந்தவரும் ஒரு கொலைன்றது வந்து அது தவறான விஷயம். அதுல வந்து இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய, இந்த மக்களுக்காக தன்னுடைய உழைப்பு, பணம், இதெல்லாம் வந்து அர்ப்பணிப்பவங்க மாபெரும் தலைவர்கள் பாபா அம்பேத்கர். அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை வந்து கொலை பண்ணதை கேட்கறதுல எந்த வகை ஜனநாயக முரண்பாடான விஷயம்? அதுதான் ஜனநாயகம். அதை தவிர்த்து வேற என்ன ஜனநாயகம் இருக்கு? திமுக முட்டு கொடுக்குறது ஜனநாயகமா? நான் சொல்லல, இந்த திமுக முட்டு கொடுக்குறது நான் சொல்லல, அவங்களுடைய விமர்சனம். இப்போ அதுதான், இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியும் திமுக இணைய போறாங்க, அதற்காக தான் தனி கட்சி ஆரம்பிச்சாங்கிற ஒரு விமர்சனம் வருது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போ இந்த ஆனந்தன் தரப்பு வழக்கு இந்த மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறப்ப அதுக்கான ஒரு அறிக்கையாவது அவங்க கொடுத்துருக்கணும்ல. இது நம்மளுடைய இது கிடையாது, இந்த வாதம் வைக்கக்கூடிய இந்த நாகேந்திரன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாருன்னு ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம்ல. இல்ல, தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ நம்ம அந்த அவங்களுடைய பாதையே நமக்கு தேவையில்லைன்றாங்க. ஒருவேளை அவங்களும் திமுக இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு, அதனால பின்வாங்குறாங்களா பொற்குடிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன பின்வாங்குறாங்க? இதை விட என்ன, எந்த ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, எந்த வகையில்? இப்ப செயல்பாடுகள்லாம் அந்த அளவுக்கு இல்ல. இப்ப இந்த வழக்கு சம்பந்தமாகவும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த புது கட்சி ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஏற்கனவே பகுஜன் சமாஜ்லேருந்து பாதி பேர் இங்கே வந்துட்டீங்க. பாதி பேர் இல்லை, 90% வந்தாச்சு. அதான் வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு செயல்பாடு பண்ணாதானே இப்போ ஆம்ஸ்ட்ராங்க்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்றி விசுவாசமா? இல்லை சார், இப்போ செயல்பாடுகளும் குறைஞ்சிருக்கு. இல்லை செயல்பாடுகள் என்ன குறைஞ்சிருக்கு? அரசியல் ரீதியான எங்களோட செயல்பாடுகள் மிக தீவிரம். செயல்பாடுகளும் குறைஞ்சிருக்கு. இந்த நாகேந்திரன் உயிரோட இருக்கிறார் அப்படின்னு அவங்க ஆனந்த் தரப்பு வைக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்லலாம் பார்த்தா ஆனந்தனை வந்து விமர்சனம் செய்யறீங்க. அதுக்கான ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுக்கணும்ல நீங்க. சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன் பார்த்தீங்களா, அவரோட வாதத்தை நாங்க வணங்குறோம், அவரோட வாதத்தை நாங்க இது பண்ணா கூட ஏத்துக்கினா கூட கோர்ட் ஏத்துக்கல. கோர்ட் ஏத்துக்காதது என்னத்துக்கு விமர்சனம்? பொதுவா நமக்கு என்ன, ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அப்படின்னாலே
இப்போ மனைவி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, நீங்க அதை வந்து சொல்றீங்கல்ல, தெளிவுபடுத்தணும். அதாவது உங்களுடைய வந்து வேலைப்பாடுகள் குறைவா இருக்கு. வேலைப்பாடுகள் எங்கிறது அரசியல் ரீதியா கரெக்டா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வழக்கு இதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, ஆனந்த் தரப்பு நான் எல்லாமே சோசியல் மீடியால தான் பாக்குறேன், ரெண்டாவது வாட்ஸ்அப்ல எல்லாம் போறது பொற்கூடி திமுகவுக்கு அனுசரிச்சு போறாங்க எந்த அப்படிங்கறதுலதான் அவங்க வைக்கிறாங்க. சார் 19 அண்ணாமலை மாதிரி பேசிடக்கூடாது சார். என்ன காரணம், இந்த இடத்துல இவங்க திமுக சாதகமா போறாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க. திமுக சாதகமா போறாங்கன்றது ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை போற போக்கில் அடிச்சு போடுறதுலாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நான் திரும்ப சொல்றேன், எங்களுடைய நடவடிக்கைகள் என்னன்னா 2 நடவடிக்கை. ஒண்ணு வந்து சமூக ரீதியான அரசியல வந்து அந்நியார் வந்து எல்லா இடத்துக்கும் 1.5 வயசு குழந்தைய கையில வச்சுட்டு அவங்க எல்லா ஊருக்கும் போறாங்க, நேரடியா தொண்டர்களை பார்க்குறாங்க, நேரடியாக எல்லாருக்கிட்டையும் போகிறாங்க, அவங்களுடைய மேற்பார்வையிலே எல்லாம் பண்ணியும் நடக்குது. இது ஒரு அரசியல், சமூக ரீதியான அரசியல். இன்னொரு வகையான வழக்கு இல்லை, அதுதான் அந்த வழக்குக்கு உண்டானது தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு தேசிய கட்சி ஆதாரம் இருக்கு, அதனால அந்நியாருக்கு சந்தேகம் இருக்குன்னு. ஆதாரம் இருக்குன்னா அந்த அரசுக்கு எதிராக ஆதாரத்தை வெளியிடுங்க. எந்த ஆதாரம், யார் குற்றவாளி, யார் இந்த வழக்குல முக்கியமான சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதுதானே சார் முன்னெடுக்கிறோம் நாங்க. அதுக்கு தான் சிபிஐ கேட்கிறோம். நாங்க சிபிஐ கேட்கிற விஷயமே இதுதான் சார். சரி, இப்போ வந்து தமிழ்நாட்டோட அரசாங்கத்தை நம்ம கீழே இருக்க காவல்துறைனா அவங்களுக்கு சாதகமா இருப்பாங்களா? இது நாங்க இல்ல, அந்த சிபிஐ கேட்டா மட்டும் மாறிடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா, இல்ல வேற எந்த ஆதாரங்களும் இல்லையான்னு? இல்ல சார், இப்போ நம்ம ஒன்னும் என்ன பண்றோம், 19 ஒரு தலைவர் மேல நீங்க ஒரு தேசிய கட்சி இல்ல ஒரு மாநிலத்திலோட தலைவர், அவர் மேல டைரக்டாவே நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, அதை எடுத்து பல்வேறு யூடியூப் பத்திரிகைகள் எல்லாம் பேசுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த தலைவருக்கும் அவர் செய்தாரோ செய்யலையோ குற்றம் சாட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசணும். ஆனா அதற்கு முன்பே அவருடைய பிம்பங்கள் வந்து உடையிறப்ப அவங்களுக்கு அது ஒரு எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்காதா? அப்ப உங்களுக்கு ஆதாரம் இருந்தா பொறுப்பு இந்தாங்க, இவர் தான் செஞ்சாரு, இந்த பேசியிருக்காரு, இந்த நபர்கிட்ட பேசியிருக்காரு, இந்த ரவுடியை சந்திச்சிருக்காருன்னு ஆதாரத்தை வெளியிடுங்க. இல்ல சார், இப்ப அதான் அவங்களும் விமர்சனங்களா வைக்கிறாங்க. இல்ல இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப ஆதாரங்கள் இப்போ ஒரு சிம்பிளான விஷயம் சொன்னேன். இவங்க மட்டும் வழிக்கு விழாத பாத்ரூம்ல போறாங்க, இவ்வளோ ராஜபோகமா தான் உள்ள போயிட்டு வராங்க, எல்லாம் வராங்க. அப்ப இந்த அரசாங்கத்தோடயோ இந்த காவல்துறையோட சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் நடக்காது. இப்ப அந்த ஆதாரங்களை இங்க கொடுத்தோம்னா என்ன ஏற்படும்? அதனால தான் நாங்க சிபிஐ, நீங்க சிபிஐயால எல்லாருக்கும் முடிவு ஏற்படும்னா நம்ம வந்து ஜுடிஷியல் கோர்ட்டு, அப்படி செஷன்ஸ் கோர்ட்டு, இதெல்லாம் போயிட்டு ஹை கோர்ட்டு, கடைசியா எங்க போறோம், சுப்ரீம் கோர்ட்டு போறோம். அதுதான் அல்டிமேட் பவர். அதே மாதிரி ஒரு விசாரணை துறையிலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ், அப்புறம் சிபிசிஐடி, அப்புறம் சிபிஐ தானே, வேற என்ன இருக்க போகுது உங்களுக்கு? இது விட நம்ம வேற எந்த மேல நம்பிக்கை வேணும்? நீதியின் பால நம்பிக்கை வச்சுதான் நாங்க போறோம். நீதியோட இது உச்சபட்சமான இது சிபிஐ தானே. அப்போ அது மேல நம்பிக்கை இல்லைன்ற எப்படி சொல்ல முடியும்? நான் நம்புறோம், நீங்க நம்பிக்கை இல்லைன்னா அது உங்களோட பார்வை. எனக்கு நம்பிக்கை இருக்கு சிபிஐல. ஏன்னா அண்ணனோட இறப்பு நிச்சயமா ஒரு இதாகும். ஏன்னா அவருடைய ஆன்மா வந்து சாதாரணமா இல்லை, எத்தனையோ மக்களை வாழ வச்சு எத்தனை பேரை எஜுகேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட பவர் நிச்சயமா இருக்கும், உண்மை வெளிப்படும். இப்போ அதே போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து இந்த சிபிஐ மாத்தாதது குறித்துலாம் பிரச்சாரங்கள்லையுமே பேசியிருக்காரு. இப்போ அவருமே ஒரு ஆம்ஸ்ட்ராங்குடைய அவர் மனைவிக்கும் ஆதரவாக இருந்திருக்காரு. தொடர்ந்து அதிமுக தரப்புலையும் ஆதரவு கொடுக்கப்படுது. இது எப்படி பார்க்க, இப்போ இது அரசியல் ரீதியா பாக்குறீங்களா இல்ல எடப்பாடி உடைய அந்த தன்மையை பாக்குறீங்களா? இது ரெண்டுமே சேர்ந்து தான். அதாவது அரசியல் ரீதியான விஷயம். இதே வந்து அதிமுக ஆட்சியில இருந்து இது மாதிரி ஏற்பட்டா அவங்க அது குத்தம் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு எதுவும் வேணாம், நம்ம சுபாஷ் பண்ணியார் வெங்கடேசன் பண்ணியார் என்கவுண்டர் பண்ணார். அப்போ வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதுக்கு எதிராக வந்து அந்த வெங்கடேஷ் பண்ணையாரோட மனைவி அந்த சகோதரியை வந்து எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கினாங்க. அது வந்து அவங்க அரசியல் காலத்தில் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இயல்பான அரசியல்வாதி. அவர் ஒரு நல்ல ஒரு ஞானம் உள்ள ஒரு அரசியல்வாதி தான் சொல்ல முடியும். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்காரு, ஒரு அரசியல்வாதி. அவர் மனிதாபிமானத்தோடு போகிறல, எல்லாம் குடும்பத்தில் பழகணும் தான். ஒரு சின்ன ஒரு 1.5 வயசு குழந்தையோட ஒரு இவங்க இருக்கும்போது எல்லாருக்கும் இயல்பாக இருப்போம். அது ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆதரவுனா அரசியல் ரீதியான ஆதரவு இல்லை, ஒரு மனிதாபிமான கூடிய ஆதரவு தான். அதில் நம்ம அரசியல் படுத்திக்கிறதுல அவங்கவுங்களோட விருப்பம் அது. ஆனால் எங்களோட பொறுத்த வரைக்கும் அது அரசியல் இல்லை, ஒரு ஜனநாயகமான ஒரு மனிதாபிமான முக்கியமான ஒரு நடவடிக்கை தான் நம்ம பார்க்கணும். அது அதில் நம்ம அரசியல் படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு. பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார்.